மிச்சி இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வாயே, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நமக்கெல்லாம் கிடையாதா? வர வர உங்க ரெண்டு பேருக்கும் வாய் கொஞ்சம் நீளமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி மிச்சி, தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு கிளாஸ் ஜூஸ் தரியா ப்ளீஸ்? அப்படி மரியாதையா கேட்க கத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அம்மா எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்கம்மா. உனக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் தர மாட்டேன் ஷின்சான். அப்புறம் ராத்திரி பெட் எல்லாம் ஈரமாக்கிடுவேன். அது அவருக்கு மட்டும் ஜூஸ் தரீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய ஜூஸ் குடிச்சா அப்பதானே பெட்டை ஈரம் பண்ணுவாரு. அப்படியெல்லாம் இல்ல கண்ணா, நான் என்ன உன்ன மாதிரி குழந்தை. பாவம் மிச்சி, சின்ன பையன் அழுகுறான், கொஞ்சமா கூல் ட்ரிங்க்ஸ் கூட. முடியாது ஹாரி, காலையில பெட்டை சுத்தம் பண்றது நீங்களா நான்? என்ன இந்த ஆப்பிள் ஜூஸ் ஒரு மாதிரி? உங்க அப்பாவுக்கு வச்ச இந்த ஜூஸ் நீ எதுக்கு எடுத்து குடிச்ச? இப்ப என்னெல்லாம் நடக்க போகுது? ஒன்னும் ஆகலையே ஷின்சான். என்னது மூணப்பா மூணம்மா திடீராங்க? என் கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன ஒரு நல்ல பல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஷின்சான், நான் சூப்பர் மார்க்கெட் போறேன், நீ வரியா? என்னது அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஆமா ஷின்சான், வா கிளம்பலாம். என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. என்னம்மா இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்தாலே பேஜாரா இருக்கு. என்ன உளற ஷின்சான்? இத பார்க்க சாதாரணமா தானே இருக்கு, வா உள்ள போலாம். என்ன யோசிக்கிற? உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ, எங்க அம்மா. உங்க அம்மாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா வேணும். எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். ஏய் தம்பி, ஏன் இப்படி வளர்ற? உங்க அம்மாவை காப்பாத்துறதை விட்டு வீட்டுக்கு போய் தூங்க போறேன்னு சொல்ற? யோசினாக்கா மேடம், நீங்க இப்படி தும்பி மாதிரி ஆயிட்டீங்க. நான் ஒண்ணு யோசினாக்கா கிடையாது, நான் ஒரு ஏஞ்சல். உங்க அம்மாவை ஒரு சூனியக்காரி கடத்திட்டு போயிருக்கா. முதல்ல போய் அவங்களை காப்பாத்தல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் வா தம்பி, புரியுதா? ஓஹோ, பரவாயில்ல, அவங்க அங்கேயே இருக்கட்டும். சரி வரேன். இந்த இடத்துலதான் அந்த சூனியக்காரி இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கதான் டாய் செக்ஷன். ஐயா, இங்க எல்லாம் ஃபுல் டாய்ஸா இருக்கு. எல்லா டாய்ஸும் சூப்பரா இருக்கு. என்ன இந்த டாங்கி நடந்து வருது? ஜாக்கிரதை ஷின்சான், இது அந்த சூனியக்காரியோட மாய வேலையா கூட இருக்கலாம். அவன் நம்மளுடைய எதிரி. இந்த டாங்கில இருந்து இப்ப என்ன வரும்? ஷின்சான், வேற வழியே இல்ல. சீக்கிரம் இந்த டேங்க் அட்டாக் பண்ண, இல்ல அது உன்னை அட்டாக் பண்ணிடும். இதுக்கு எங்க குத்துனா வலிக்கும்? சீக்கிரம் போய் அந்த கண்ணை அட்டாக் பண்ணு, அதுதான் அந்த டேங்கோட வீக் பாயிண்ட். போ ஷின்சான். ஓகே. ஏய் கசாமா மசாவ் நேனி, நீங்க எப்படி அந்த டேங்கியா மாறினீங்க? எங்க புடிச்சீங்க இந்த Dress? உனக்கு இதெல்லாம் காமெடியா போச்சுல? மம்மி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு பழைய மாதிரி மாறணும்னு ஆசையா இருக்கு. அந்த மந்திரக்காரி தான் எங்களை இப்படி ஒரு பொம்மையா மாத்திட்டாங்க ஷின்சான். நீங்க நார்மலா மாறணும்னா ஷின்சான் என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஹீரோ பேசுறான். அம்மா, இந்த ஷின்சான்றீங்களே, யார் அவரு? என்ன எப்படி கேக்குற ஷின்சான்? நீதான் அது. அப்ப மாயாக்காரி கையில மாட்ட போறது நான் தானா? ஓகே, இந்த பின் குறிப்பை நோட் பண்ணிக்கோங்க. என்னால தனியா போய் யாரையும் அட்டாக் பண்ண முடியாது. நீங்க என் கூட வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முட்டை தருவேன். ஏன் முடிக்கிடுச்சு? சீக்கிரம் 9வது மாடிக்கு போங்க. அங்கதான் போறணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அங்கதான் சூனியக்காரி இருக்கிறதா எழுதி இருக்கு பாரு. இதெல்லாம் வேற போடுறாங்களா? பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. ஆஹா, என்ன ஒரு பிரமாதமான ஆட்டம். இவ ஆட்டத்தை பாக்குறதுக்கு இங்க வந்தா ஷின்சான்? இனி எதுக்கு வந்திருக்கோம் இங்க? ஹே, இங்க பாரு, ஒழுங்கா ஷின்சானோட அம்மாவை விடுவிச்சிடு, ஆட்டத்தை நிறுத்து.
விடுதலை பண்றதுக்காகவா நான் அவங்கள அங்க இருந்து கடத்திட்டு வந்தேன். இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இருந்தாலும் நீங்கெல்லாம் தைரியசாலிங்கதான். இல்லனா என்ன நேருக்கு நேர் சந்திக்க இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்களா? சரி, வந்தது வந்துட்டீங்க. அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு போங்க. ஒரு ஏஞ்சல நான் என்னோட சக்தியை யூஸ் பண்றேன். இங்க உடனே மழை பெஞ்சு இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் சாமானும் நாசமாகட்டும். என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். பாத்தியா, உன்னோட எல்லா மந்திரத்தையும் முறியடிச்சிட்டேன். ஏன் மந்திர சக்தியே முறியடிச்சிட்டியா? நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. குறும்பு பண்ணாத பசங்க எல்லாம் கல்லா மாறட்டும். நான் என்ன குறும்பு பண்ணேன்? மந்திரமே போட தெரியாத மாயக்காரியா இருக்குது. இந்த கூட்டத்திலேயே நீயும் நானும் மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம். ஷின்சான், எஸ்கேப் ஆயிடலாம் வா. முதல்ல உன்னதான் கல்லாக்கி இருக்கணும். இன்னும் நீங்க இருக்கீங்களா? இருங்க, உங்க என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன இவ மட்டும் மாறவே இல்ல? விளையாட்டுக்கு சொன்னதுக்கே மாறிட்ட. அதுவும் நல்லதுக்கு தான். அம்மா புது பொம்மை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இனிமே நீதான் புது பொம்மை, ராக்கி ஹீரோ. இங்க நின்னு விளையாடிட்டு இருக்காது ஷின்சான். இந்த மேஜிக் கிரையானை வச்சு ஒரு மிசைலையோ இல்லனா ரோபோட்டையோ உருவாக்கு. அதை வச்சு இந்த சோனியாக்காரி நம்ம அட்டாக் பண்ணலாம். புதுமையான திட்டமா இருக்கு. நீ அதை வரையற வரைக்கும் நான் இவளை சமாளிக்கிறேன். ஓகே தும்பி அக்கா. ஷின்சான், சீக்கிரம் வரைஞ்சு முடி. புரி புரி சைமான், புரி புரி சைமான், வெளிய வாங்க. என்ன வரைஞ்சு வச்சிருக்க ஷின்சான்? என்ன இப்படி கேட்டு புட்டீங்க? இவர்தான் நம்ம கதைக்கு பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போற புரி புரி சைமான். இந்த பொம்மைங்களா என்ன அழிக்க போகுது. மாதிரி ட்விஸ்ட் கொடுக்குறா போல. கடைசியில ஜெயிச்சது யாருன்னு பாத்தியா? அக்கா தெரியாம பண்ணிட்டேக்கா, மன்னிச்சு விட்டுருங்கக்கா. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஷின்சான், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? சரி, எங்க எல்லார் சார்புலயும் நான் உனக்கு இது கொடுக்கறேன். இத நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். விடிஞ்சிருச்சு ஷின்சான், எழுந்துரு. என் தலையில ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி இருக்கு. சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடியாக, இல்லனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். ஓ, இது எல்லாமே கனவா?